தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. பயிர் காப்பீடு. இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 2023 டிசம்பர் 17-18 தேதிகளில் பெய்த கனமழையால் அதிகம் பாதிப்படைந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்காக 14 கோடியே 55 லட்சம் ரூபாய் 9988 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக உடனடியாக வழங்கப்பட்டது. 2024-25 ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த 1775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள். பயிற்சி கொடுப்பதை மனிதவள மேம்பாட்டுக்கான முதலீடாக கருத வேண்டும். பயிற்சியின் மூலம் பணித்திறனையும் தொழில்நுட்ப அறிவினையும் மேம்படுத்தி வேளாண் மேம்பாட்டுக்கென எய்தும் வகனம் 15000 விவசாயிகளுக்கும் 500 படித்த இளைஞர்களுக்கும் 1600 அலுவலர்களுக்கும் 500 பணியாளர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். சர்க்கரை தொழில் விவசாயிகளின் பொருளாதாரத்தை வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் பெரும் பங்கு வகிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகும். தமிழ்நாட்டில் 13 கூட்டுறவு, 12 பொதுத்துறை, 15 தனியார் என மொத்தமாக 30 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் உள்ளன. கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் 2024-25 ஆண்டில் கீழ்காணும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெறுவகையிலும் 2023-24 அறுவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். இதற்கென 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு சாகுபடி செலவை குறைத்து சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்தவும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புடைய அதிக சர்க்கரை கட்டுமானம் தரக்கூடிய புதிய கரும்பு ரகங்களை கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 7 கோடியே 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல். கள்ளக்குறிச்சி 1, செங்கல்ராயன், செய்யாறு, திருப்பத்தூர் ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் நவீன கரும்பு இடமேடைகள். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சுழல் கவிப்பான் 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் சிமெண்ட் கான்கிரீட் கரும்பு தளங்கள் 4 கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கூட்டுறவு மற்றும் ஒரு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கழிவு மண் மக்க வைக்கும் களங்கள் ஆகியவற்றை அமைக்க ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறன் உயர்த்தும் நடவடிக்கைகள். பெரம்பலூர், செய்யாறு, வேலூர், சேலம், மதுராந்தகம், சுப்பிரமணிய சிவா ஆகிய சர்க்கரை ஆலைகளில் கரும்பு அரவை பகுதி இயந்திரங்களை ஒருங்கிணைத்து 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் ஆலை அரவை பகுதி தானியங்கமாக்கப்படும். செங்கல்ராயன் கூட்டு சர்க்கரை ஆலையின் 18 மெகாவாட் பவர் டர்பைனுக்கு தேவையான புதிய டர்பைன் ரோட்டர் அசம்பிளி 6 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு ஆலையில் அரவை நிறுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும்.
செங்கல்ராயன், வேலூர், செய்யார், அறிஞர் அண்ணா, பெரம்பலூர், தருமபுரி, MRK ஆகிய சர்க்கரை ஆலைகளில் இயங்கி வரும் இணைமின் நிலையங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலைய அயனி மற்றும் எதிர் அயனி பரிமாற்றி 1,39,00,000 ரூபாய் செலவில் நிறுவப்படும். இதனால் ஆலையின் நீரின் தரம் மேம்படுத்தப்பட்டு பவர் டர்பைனின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். MRK, செய்யாறு ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு அரவை இயந்திரத்தின் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவி 1,10,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். இதனால் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவியின் பகுதி காரணமாக ஏற்படும் அரவை நேர இழப்பு தவிர்க்கப்படும். சர்க்கரை ஆலைகள் மேம்பாட்டிற்காக மொத்தம் 12,40,00,000 ரூபாய் ஆலை நிதியிலிருந்து செலவிடப்படும். தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை கதிர்படு வயலில் உள்ள கடிகமல் பொழிலில் உள்ள முதிரி பழ மரத்தின் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள பதிவுபடு கொடியின் உள்ள படிவளர் குழியின் உள்ள மதுவள மலர் கொள்ளும் வண்டன மல்லர் கொள்வார் என்ற கம்பராமாயண பாடல் வாயிலாக வயல்களில் நெல்லோடு சோலைகளில் மலர் சாகுபடியும் தோட்டங்களில் பழ சாகுபடியும் மாணவர் நிலங்களில் புன்செய் பயிரும் பதிய திட்டமிட்ட கொடி பயிர்களும் படர்ந்து விளையக்கூடிய காய்கறி பயிர்களும் சாகுபடி செய்து பண்டைய உழவர்களின் பயன்பெற்றனர் என்பது அறியப்படுகிறது. அதிக வருமானம் தரவல்ல தோட்டக்கலை பயிர்களை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வறண்ட நிலங்களில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாடு, குறைந்த அளவு நீரினை பயன்படுத்தி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த அத்தி, கொடுக்காப்புளி, பெருநெல்லி, விளாம்பழம், இலந்தை, டிராகன் பழம் போன்ற பயிர்களை பயிரிடுதல், நீர் சேமிப்பு ஆதாரம் ஏற்படுத்துதல், வயல்களில் நீர் ஆவியாவதை குறைத்திட நெகிழி நிலப்போர்வை வழங்குதல் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்குவதற்காக 3,64,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் பல்லாண்டு பயிர்களுக்கு ஊடுபயிர் சாகுபடி செய்வதனை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்தவும் இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்படும். தோட்டக்கலை மலை பயிர்களை சாகுபடியினை ஊக்குவித்தல். தோட்டக்கலை பயிர்களை உகந்த காலநிலையில் சாகுபடி செய்யும் பொழுது தரமான விளைபொருட்கள் விளைந்து அவற்றின் சந்தை மதிப்பும் கூடுகிறது. உதாரணமாக கொடைக்கானல் மலைப்பூண்டு, ராமநாதபுரம் முண்டு மிளகாய், சாத்தூர் சம்பா மிளகாய், கொல்லிமலை மிளகு, கன்னியாகுமரி லவங்கப்பட்டை, தேனி ஏலக்காய், கோயம்புத்தூர் ஜாதிக்காய், கோகோ போன்றவை நுகர்வோர்களால் அதிக அளவில் விரும்பப்படுகின்றன. விவசாயிகளின் கோரிக்கையின்படி புவிசார் குறியீடு பெறப்பட்ட முண்டு மிளகாய் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு சாகுபடி மானியம் பின்னிருப்பு மானியமாக வழங்கப்படும். மேற்கண்ட பகுதி சார்ந்த தோட்டக்கலை பயிர்களுக்கான சாகுபடியை அதிகரித்திடும் விதமாக 2,70,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் தரமான நடவு செடிகள் மானியத்தில் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், மல்லல் தெங்கு, இளநீர் பெய்யும் பண்டியும், மெல் இலை பண்டியும், கமுகின் மேதகு பல் பழுக்காய் குலை பெய்த பண்டியும், ஒல்கு தீம் பண்டம் செய்து ஒழுகும் பண்டியும் என தேங்காய், இளநீர், வெற்றிலை, பாக்கு, இனிய பண்டங்கள் ஏற்றிய வண்டிகள் சென்றன என்று சீவக சிந்தாமணி கூறுவதன் மூலம் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு என்று புறநானூறு கூறுவதன் மூலமும் தென்னையின் சிறப்பினை நாம் உணரலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை 10,000 ஏக்கர் பரப்பில் புதிதாக ஊடுபயிரினுடன் சாகுபடியுடன் மேற்கொள்ள 7 லட்சம் தரமான தென்னை நாற்றுக்கள் 4,80,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். தென்னை பயிரிட்டு 5 வருடம் வரையிலான தென்னந்தோப்புகளில் வாழையும், நன்கு வளர்ந்த தென்னந்தோப்புகளில் ஜாதிக்காயும் ஊடுபயிராக பயிரிட 5,70,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை நாற்றாங்கால் அமைத்தல், நாற்றாங்கால் மேம்பாடு, பழைய தென்னந்தோப்புகளை புதுப்பித்தல், தென்னங்கழிவுகளை மக்கள் செய்து இயற்கை உரங்களாக மாற்ற இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்குவதோடு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்கு ஏதுவாக விவசாய நிலங்களிலும் தென்னை நாற்றாங்கல் மையங்களிலும் தென்னை செயல்
விளக்க திடல்கள் அமைத்து உற்பத்தியினை அதிகரித்திட வழிவகை செய்யப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் லட்சம் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை உரிய நேரத்தில் குறித்த அளவில் அளிப்பதால் தென்னையில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் 25,000 ஏக்கர் பரப்பில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையில் கேரளா வேறுவாடல் நோயினை வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை உத்திகளை விவசாயிகளுக்கு வழங்கிட 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உரிய நேரத்தில் தேங்காய் எண்ணெய் அறுவடை செய்தல், சூரிய சக்தி மின் உலர்த்தி கூடத்தில் உலர்த்துதல், எண்ணெய் தயாரித்தல் முதலியன 5 தென்னை நாட்டு பண்ணைகளில் செயல் விளக்கமாக நிறுவப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். நுண்ணீர் பாசன திட்டம். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தவும் பயிரின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நுண்ணீர் பாசன திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 6,91,000 ஏக்கர் பரப்பில் 2,114 கோடி 32 லட்சம் ரூபாய் நிதியில் 8,82,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் 2,22,000 ஏக்கர் பரப்பில் 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 232 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய நிதியுடன் 540 கோடியே 73 லட்சம் மாநில நிதியை ஒருங்கிணைத்து 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். இத்திட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகமாக குறைந்து வரும் குறு வட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகள் விவசாயிகளின் நிலங்களில் தானியங்கி மின்னணு பாசன வசதிகள் ஏற்படுத்தல். விவசாய பணிகளுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளதால் தானியங்கி முறை மூலம் நுண்ணீர் பாசன அமைப்புகளை இயக்கி பாசன நீரை பயிரின் தேவைக்கு ஏற்ப துல்லியமாக வேர்பகுதியில் நேரடியாக அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தானியங்கி அமைப்புகளை நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 12,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்த முதற்கட்டமாக 10 அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டு அவை மாதிரி பண்ணைகளாகவும் செயல்படும். தோட்டக்கலை பண்ணை இயந்திர கண்காட்சி. தோட்டக்கலை பயிர்களில் இயந்திரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாததாக உள்ள நிலையில் நிலம் சீர் செய்தல் முதல் அறுவடை பின் செய்யும் வேளாண்மை வரையில் பயன்படுத்தப்படும் கருவிகள் இயந்திரங்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட கண்காட்சி ஒன்று நடத்தப்படும். இதனால் விவசாயிகள், தோட்டக்கலை தொழில் முனைவோர்கள், அலுவலர்கள் ஆகியோர் பயனடைவர். இக்கண்காட்சி 10 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் நடத்தப்படும். முக்கணி மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம். முந்து முக்கணியின் நாணா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையில் கண்டம் இடையிடையே செறிந்த சோற்றின் என்று கம்பராமாயணத்து விருந்தோம்பலை எடுத்து கூறும் இடத்தில் மா பலா வாழை என்னும் முக்கணிகள் பல வகைப்பட்ட பருப்புகள் நெய் செந்நிற தயிர் கட்டிகளுடன் பரிமாறப்பட்ட அமுதம் போன்ற உணவினை உறவினர்களும் சேர்ந்து மக்கள் உண்கின்றனர் என்றார் கம்பர். இக்கனிகள் ஆகிய அவற்றின் சுவைக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் எல்லோராலும் விரும்பப்படுவதால் அவற்றின் பரப்பினையும் உற்பத்தியினையும் அதிகரித்து அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மா பல வாழை பயிரிடும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5,000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.